ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம ஸ்பைசி சிக்கன் ஷவர்மா பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்கலாம். இதுக்கு நான் இங்கே பேன் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஆயில் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் ஜீரகம், ஒரு 6 to 7 கார்லிக் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுவும் ஆட் பண்ணிடலாம். இது ரெண்டுமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம சிக்கன் ஆட் பண்ணிடலாம். ஸோ ஷவர்மாக்கு வந்து சிக்கன் சைஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக தான் நம்ம எடுத்துக்கணும். பெரிய சைஸ் சிக்கன் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. இப்போ சிக்கன் வந்து நல்லா குக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் எக்ஸ்ட்ராவாக எந்த வாட்டரும் ஆட் பண்ண தேவையில்லை சிக்கனுக்கு, ஏன்னா உங்களுக்கு சிக்கன்லேருந்தே நிறைய தண்ணி வர ஆரம்பிச்சிடும். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் அண்ட் தேவையான அளவு சால்ட். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இந்த நேரத்தில் நீங்கள் வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் அண்ட் 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ உங்களுக்கு நிறைய காரம் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுக்கு மேலே நம்ம ஸ்பைசி அவ்வளோவா எடுத்துக்க வேண்டாம். உங்களுக்கு வந்து சிக்கன் இப்போ ஆல்மோஸ்ட் குக் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து ட்ரையாக குக் பண்ணிடக்கூடாது. சிக்கன் வந்து ஒரு ஜூஸி ஃபார்மேட்டில் இருக்கணும். ஏன்னா நீங்கள் ட்ரையாக குக் பண்ணிங்கன்னா ஷவர்மாவில் நம்ம சாஸ்லாம் ஆட் பண்ணும்போது நல்லா ஜெல்டப்பாக இருக்காது. ஸோ நமக்கு இப்போ சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஷவர்மா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஷவர்மா பண்ணுறதுக்கு நான் எல்லா இன்க்ரீடியன்ஸும் இங்கே எடுத்து வச்சுருக்கிறேன். சாலட் எடுத்து வச்சுருக்கிறேன், ஹோம்மேட் மயோனீஸ், அப்போ நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த சிக்கன் அண்ட் ரொட்டி. ஆம்லெட் வந்து ஆப்ஷனல் தான். நான் இங்கே வந்து எக் ஆம்லெட் எடுத்துருக்கிறேன். இதில் வந்து நான் இப்போ சாலட் ஆட் பண்ணுறேன். நீங்கள் சாலட் வந்து எப்படி பண்ணணுன்னா ஆனியன், டொமேட்டோ, குக்கும்பர், கேப்சிகம் அண்ட் கேபேஜ் இது எல்லாமே வந்து ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. அதோட நீங்கள் ஹோம்மேட் மயோனீஸையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த சிக்கனும் ஆட் பண்ணிடலாம். நான் இங்கே சிக்கன் வந்து கொஞ்சம் நிறையாவே ஆட் பண்ணுறேன். ஸோ வந்து ரொம்ப உங்களுக்கு ஒரு பெரிய ஷவர்மா ரோல் கிடைக்கும். அண்ட் கூடவே நான் ஹோம்மேட் மயோனீஸ் ஆட் பண்ணுறேங்க. இப்போ நம்ம இதை வந்து ரோல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஷவர்மா வந்து நம்ம இப்போ ரெடி பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் இதை இப்படியே சர்வ் பண்ணலாம். இது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஷவர்மாவுக்கு வந்து நீங்கள் சாலட் வந்து சைட் டிஷ்ஷாக வைக்கலாம். இந்த சாலட் வந்து ரொம்ப ஈஸி பண்ணுறதுக்கு. நீங்கள் வெறும் பீட்ரூட், கேரட் அண்ட் ஸ்மால் ஆனியன் எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் வினிகர் அண்ட் சுகர் இதில் வந்து ஒரு 3 to 4 hours நல்லா சோக் பண்ணி வைங்க. இதை நீங்கள் ஷவர்மாவுக்கு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஃபார் நியூ வியூவர்ஸ், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஹோப் யூ லைக் மை வீடியோ. தேங்க்யூ.